யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். வாசித்த திருவசனத்தின் மூலம் கர்த்தர் நம்ம பேசும்படியாக நம்ம பிறகு சாலமோன் அவர்கள் சொல்லியிருக்கார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாள் ஸ்தோத்திரிக்கிறவர்களுக்காகவே யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் மூலமாக கர்த்ததாமே நீ எங்களோடு பேச முடியாது, இடைவிட முடியாது சொல்லிக்கிறோம். அதில் உள்ள நல்ல கருத்துக்கு ஆலோசனைகளை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, அதனால் எங்கள் வாழ்க்கையில் கைகூட நடக்க கர்த்தர்கள் பேசுகிறோம். எல்லா துதிக்கான மேன்மை ஆகும் மத்திய செலுத்துகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சொல்லிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் வாசித்த திருவசனம் யோவான் 1 யோவான் 2:15-16. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாது இருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூறினார் அவனுக்கு பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இப்போ நம்ம இந்த நாளில் ஒரு 2 காரியத்தை மட்டும் பார்க்க போகிறோம். அதில் 3 காரியம் 16 வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய. இப்போ அந்த 3 காரியம் சொல்லியிருக்கு. என்ன 3 காரியம் சொல்லியிருக்கு? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இப்போ இந்த நாள் நம்ம பார்க்க போகிறது மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சை. இது 2 மட்டும் இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு சுத்தமானால் அடுத்த வாரம் இந்த ஜீவனத்தின் பெருமையை குறித்து அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சை, இதை குறித்து வேதாகமத்தில் இருந்து நீங்கள் ஒரு சில காரியங்களை சொல்லுங்கள். அந்த மாதிரி நடந்துக்கிட்டவங்க மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, அந்த மாதிரி நடந்துக்கிட்டவங்க வேதாகமத்தில் சொல்லுங்க. சரி, தாவிதராஜா, யோசேப்பு அப்படின்னா அதில் யோசேப்பு வரமாட்டார். நீங்கள் நம்ம பார்க்குறோம், அதை பார்த்துதான் போகிறோம். யோசேப்பு வரமாட்டார். யோசேப்பு போத்திபார் மனைவி மேலே ஆசை கொண்டாரா? அப்போ யோசேப்பு மேலே வந்து ஆசை கொண்டது யார்? போத்திபார் மனைவி. அப்போ போத்திபார் மனைவி தான் இந்த லிஸ்ட்டில். இப்போ நமக்கெல்லாம் ஒரு கேள்விகளெல்லாம், இந்த மாம்சத்தின் இச்சை இன்னைக்கு உலகத்தில் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பெண்ணை ஒருவன் கையப்படி சொல்லியிருக்கா, ஒரு தகாத காரியம் ஈடுபட்டானா, பெண்ணுனா மட்டும் அந்த செய்தி வெளியே வருது. எத்தனை பெண்கள் ஆண்களை இந்த மாதிரி காரியத்தை செஞ்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கா வெளியே வருதா? வரல, வேறாமே இருக்குது. ஆனால் வெளியில் வராது. ஏன்னா ஆண்கள் அதை வெளியில் சொல்கிறது இல்லை, பெண்கள் வந்து சொல்லிடுறாங்க. சரி, வேற யார் இருக்கா? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, அந்த இச்சையில் போய் மாட்டிக்கிட்டவங்க சாலமோன் ராஜா.
ஏறுவது. இல்லை ஏறுவது ஏறுவது அப்படின்னா மாட்டிக்கிட்டேன். நம்ம நடன ராஜ்யத்தில் பாதியை கேட்டால் நம்ம தரையும் போது அப்போ டான்ஸ் பார்க்கும்போது அந்த கண்கள் இடிச்சா தானே. சரி, அப்படி வச்சுக்கலாம். வேற யாராவது? சிம்சோன். அதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிம்சோனு சாலமோனு அவங்களுடைய முடிவு வேற மாதிரி போச்சு. சரி, ரைட்டு, அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். ஒரு சிலர் மட்டும் நம்ம வேறு பார்க்குறோம் அப்படின்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3:1 ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3:1. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடரவும் வேண்டாம் என்று கர்த்தர் என்று சொன்னார் என்றால். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும். இப்ப அந்த விருட்சம் எப்படி இருந்துச்சாமா? புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெரிவிப்பதற்கு இச்சிக்கப்படத்தக்க புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். இப்ப பாருங்க, இந்த காரியத்தில் நடந்திருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஆதாமுக்கு ஏவாளுக்கு 2 பேருக்கு சொன்னார், இங்கே எல்லாத்தையும் புசி, தோட்டத்தில் இருக்க கனியை மட்டும், இந்த நடுவில் இருக்க இந்த தோட்ட மரத்தின் கனியை மட்டும் நீ புசிக்க வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இப்போ பிசாசானவன் தந்திரமாக வந்துட்டு ஆதாம் ஏவாளையும் வஞ்சிக்கிறார். காரணம் என்ன? ஆதாம் வஞ்சிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஆதாமையும் ஏவாளையும் பிசாசானவன் கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படிக்க கூடாது. நல்லா யோசிச்சு சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு நல்லா பிரயோஜனமா. ஏன்னு சொன்னால், இங்கே வந்து வஞ்சித்தது சர்ப்பம் மட்டும் இல்லை, சர்ப்பத்துக்குள்ளே இருந்தது யாரு? அப்போ அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆதாம் இந்த ஏதேன் தோட்டம் 3ஆம் வானத்தில் இருந்தது. இந்த 3ஆம் வானத்தில் தான் வந்துட்டு இந்த லூசிபர் அங்கே தான் இருந்தார். இவன் தான் பிரதான தூதனை. இந்த பிரதான தூதன் வந்து காப்பாற்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட கேள்வி. அப்போ உடனே பாருங்க, ஆண்டவர் அவன் நேர்தல் செஞ்சேன், தேவனோட சிங்காசனத்தில் போய் பாருங்கன்னு சொன்னேன், கீழே பிடிச்சி தள்ளிவிட்டார். அப்போ தேவதூதன் தம்மை தொழுது கொள்ளும்படியாக உண்டாக்கிற தேவதூதன் நேர்தல் பண்ணிட்டேன், ஆகவே தொழுது கொள்ளும்படியாக பூமியில் மனுஷரை உருவாக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஏதேன் தோட்டத்தை பூமிக்கு கொண்டு வந்து அதில் ஆதாமையும் ஏவாளையும். இப்போ லூசிபர் இருந்த இடத்துல ஆதாமையும் ஏவாள் இருக்கிற போது அவனுக்கு என்ன வந்துருச்சு? நம்ம இருந்த இடத்துல இவங்க இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கோபம் அவனுக்கு வந்தது.
ஆகவே அவன் வந்து உங்களை பாவத்துக்கு உட்படுத்தினான், மீறுதல் பண்ணாங்க. அவங்க ஆண்டவரால் ஏதேன் தோட்டத்தை விட்டுருந்தீங்க. இது ஒரு காரியம் எப்படி இருக்க, நீங்கள் சாகவே சாவீர்கள்னு ஆண்டவர் சொன்னார். பழத்தின் கனியை நீங்கள் புசிச்சிங்கன்னா சாகவே சாவீங்கன்னு சொன்னார். இந்த ஆதாமுக்கு ஏவாளுக்கும் மரணம் என்பது ஏதாவது தெரியுமா? ஏன்? இவங்க 2 பேரும் முதல்ல உருவாக்கப்பட்டவங்க. இவங்க 2 பேருங்க. நம்ம பாருங்க அவங்களுக்கு அந்த ஒரு, ஏன்னா இவங்க ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அந்த வசனமே சொல்லுது, அது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். அப்ப இவங்களுக்குள்ள நன்மை தீமை எப்படி வந்தது? அதான் வஞ்சிக்கிறது. அப்ப இவங்களுக்கு தெரியல. இருக்கிற ஆண்டவர் நீங்க சாகவே சாகுங்க. அப்படின்னா இவங்களுக்கு முன்னாடி ஏதாவது மரணம் நடந்துச்சா? இல்லை. அதனால தான் பிசாசு என்ன பண்ற, நீங்க சாக மாட்டீங்க, அங்கதான் ஆசையை தோன்ற. நீ அவன் தேவர்களை போல ஆயிடுவீங்கன்னா அவனை புஷ்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆசையை தூண்டணும் என்ன பண்ணிடுச்சு, ஆசையில் விழுந்துட்டான். இப்போ இங்கன்னா மாம்ச இச்சை வந்திருக்கு, கண்களின் இச்சையும். சரி புஸ்தகம் இப்படி ஒரு நம்பர், இப்படி ஒரு காரியத்தை பார்க்குறோமா கண்டு பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39:1. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாக போர்த்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்தில் கொண்டு வந்த இஸ்மவேல் இடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்பிடே இருந்தார். சரி, கர்த்தர் யார் கூட இருந்தாரு? யோசேப்பு கூட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனா ஆனான். அவன் எகிப்தில் தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்கப்படுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தார். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரக்காரன் கொண்டு கர்த்தர் யோசேப்பினிடம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவர்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆகையால் அவன் தனக்கு உண்டானவை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்துவிட்டு தான் புசிக்கிற போதனை தவிர தன்னிடத்துல மற்றொன்றை குறித்தும் விசாரியாத இருந்தான். சரி, அப்புறம் அடுத்தது சில நாள் சென்ற பின்பு யோசேப்பு ஆழமான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாய் இருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாய் இருந்தான். இப்ப பாருங்க, யோசேப்பு கூட கர்த்தர் இருக்கார். யோசேப்பு எப்படி இருக்கிறாராமா? அழகான ரூபமும் சௌந்தரியம் உள்ள முகமும் உடையவனாய் இருந்தார். இப்ப பாருங்க, இந்த யோசேப்பின் மேல போத்திபாருடைய மனைவிக்கு கண், எப்படியாவது உன மடக்கிறணும் அப்படின்னு கண். ஆனா யோசேப்பு அதில் சிக்கினாரா? சிக்கலை. ஏன்னா அவனும் தன் எஜமானுடைய மனைவிக்கு சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, ஏதோ வீட்டில் என்னிடத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் யாவற்றையும் குறித்து ஆண்டவன் விசாரியாமல் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீர் அவனுடைய மனைவியா இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். இப்போ பாருங்க, யோசேப்பு தெளிவாக தான் இருக்கிறார். ஆனால் போத்திபார் மனைவி இவனை விடுற மாதிரி இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும்.
சரி, இப்போ நம்மள யாராவது ஒருத்தர் அப்படி ஒரு பெரிய இடத்துல போய் இருந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்தா அதை நம்ம என்ன செஞ்சுருப்போம்? சரி, நம்ம இன்னைக்கு கர்த்தருக்குள்ளே இருக்கிறோம், அது தவறு என்பது நமக்கு நன்றாக. ஏன்னா யோசேப்பு கர்த்தருக்குள்ளே இருந்தார், அதனால அவன் செய்யல அந்த ஆமாம், அந்த பாவத்தை யோசேப்பு செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, கடந்த நாட்களில் ஒரு இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு ஊழியர் இருந்தார். அந்த ஊழியர் வந்து சில பெண்களை டூ வீலரில் கூட்டிகிட்டு போவார்னா சபையில் உள்ள பெண்கள் தான். ஆனால் ஒரு வயசானவங்களை ஏற்றிட்டு போயிட்டா என்னுடைய காரியம் வேற. சரி, அவர் வயசுக்கு ஏற்றவங்களை கூட்டிகிட்டு போனால் தவறாக பேசுவாங்க. இப்போ வேதவசனம் சொல்லுது, என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேர் முதல் கொண்டாய். சும்மா கூட உங்களை சொல்லக்கூடாது யாரும் அப்படின்னு வேதவசனம் சொல்லுவோம். கடைசியில் நாங்களும் அங்கே தான் இருந்தோம், நாங்களே எவ்வளோ விஷயத்தை சொல்லி பார்த்தோம், கேட்கல. நாங்கள் அங்கேருந்து வந்துட்டோம். அப்புறம் அந்த காரியத்தை தொடர்ந்து கொண்டே இருந்தார். அதில் ஒரு சகோதரியை கூட்டிகிட்டே தெரிஞ்சார். அந்த புருஷன் கூட்டி செயலில் வச்சுக்கிட்டாங்க. ஒரு யார் ஊழியக்காரர் 7 நாள் செயல் நடந்தது. இதெல்லாம் காரணம் என்ன? இதுதான் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை. நடக்குது, அன்று இல்லை, இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த விஷயத்தில் நம்ம யோசிக்கிறத போல நடந்து கொள்ள வேண்டும். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பாருங்க, ஆண்களுக்கு பெண்கள் மேலே ஆசை இச்சை, பெண்களுக்கு ஆண்கள் மேலே ஆசை இச்சை. இதெல்லாம் யாரும் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஒருவேளை அந்த வயசை தாண்டி வேணால் நம்ம வந்திருப்போம். புரிஞ்சுக்கிங்களா? அப்புறம் பாருங்க, நம்ம ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்மளாம் அதிக விஷயமாக அநேக காரியங்களை பாதிக்கப்படுறது இது மட்டும் இல்லை. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சைனா இது மட்டும் இல்லை. ரோட்டில் போகிறான், மீன் அப்படியே கலராக பொறிச்சு தொங்க விட்டுருக்கோம். மீனை பொறிச்சு தொங்க விட்டுருக்கோம். இப்போ அதை பார்க்குறோம், கண்களின் இச்சை. இப்போ மாமிசம் கேட்குது, சாப்பிடணும்னு மாமிசம் கேட்குது. உடனே என்ன பண்ணுவோம்? வாங்குவோம், சாப்பிடுவோம். இன்னைக்கு டேஸ்ட் பார்க்குறோம், நல்லா இருக்கும். அப்புறம் என்ன செய்வோம்? தொடர்ந்து அன்றைக்கி மீன் வாங்கினா நல்லா இருந்துச்சு. ஆனால் மருத்துவர்கள் அட்வைஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, பொரிச்ச மீன் வாங்கி சாப்பிட்றாங்க, பொரிச்ச சிக்கன் வாங்கி சாப்பிட்றோம். நம்ம எத்தனை பேர் கேட்குறோம்? சொல்கிறோம். அப்புறம் பாருங்க, பொரித்த மீன் சிக்கன் மேலே நமக்கு இச்சை. அப்புறம் ரோட்டில் இன்றைக்கி இங்கே எந்த ரோட்டில் போனீங்கன்னா பல வகையான பிரியாணி நம்ம ரோட்டில் போகும்போது நம்மளை இழுக்குது. வாடை நம்மளை இழுக்குது. அப்போ இழுத்தோன்னே சரி, ஒரு நாளைக்கு தான் வாங்கி சாப்பிடுவோம். அப்புறம் நாக்கில் டேஸ்ட் ஒட்டிக்கிச்சுன்னா அப்புறம் அடிக்கடி வாங்கி இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நம்மளாம் வயசான ஒரு 40-45 வயசை தாண்டிடுச்சுன்னா அதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. அந்த மாதிரி பொருட்கள் மேலே நம்ம ஆசைச்ச வைக்கிறோம். இப்போ பாருங்கள், கடந்த மாம்பழ சீசனில் நல்லா மாம்பழமாக தின்னு விட்டுட்டேன், எனக்கு இந்த பிரச்சனையே. அப்போ
ஒரு பொருள் மேலே ஆசை இச்சையை வைக்கிறோம். வச்சுட்டு மாட்டிக்கிட்டு அப்புறம் முழிக்கும் போதே அது ஏன் வச்சுன்னு சொல்லிட்டு தோன்றுது. சரி, இன்னொரு காரியத்தை மட்டும் பார்த்துட்டு வாசிங்கள் 2 சாமுவேல். சாமுவேல் 13:1. இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் என்னும் பேருள்ள சௌந்தரியம் உள்ள ஒரு சகோதரி இருந்தார். இந்த தாமார் என்னும் சௌந்தரியம் உள்ள தாமார் என்னும் பேருள்ள சௌந்தரியம் உள்ள ஒரு சகோதரி இருந்தால் அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்மோன் மோகம் கொண்டான். இப்போ வந்து இந்த அம்னோனுக்கு அம்னோன் தானே அம்மோன் அம்னோன் மோகம் கொண்டான். இந்த தாமார் இந்த அம்னோனுக்கு என்ன வேணும்? தங்கச்சி வேணுமா மகன் வேணும்? தங்கச்சி தான். சகோதரின் குமாரனாகிய அப்சலோமுக்கு. அப்சலோம் யாரப்போ? யாருக்கு? சரி. அம்னோன்னு தாவீது குமாரன். இல்லை, அது ரைட்டு. இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் என்னும் பேருள்ள சகோதரி அப்ப என்ன தங்கச்சி தானே வேணும்? தங்கச்சி வேணும். புரிஞ்சுக்கிங்களா? இப்போ தங்கச்சி மேலேயே என்ன பண்ற? மோகம் சொல்ற. காரணம் என்ன? சொல்ற? அழகா சௌந்தரியம் உள்ள ஒரு சகோதரி. சரி, வாசிக்க 2. தன் சகோதரியை தாமார் நிமித்தம் ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான். இவனுக்கு ஏக்கமே வந்துச்சு. அந்த அழகுல வந்து பார்த்து தங்கச்சி மேல அழகு வந்து அந்த அழகுல இவன் ஏக்கமே வந்து வியாதியாவே. அவள் கன்னியாஸ்திரியா இருந்தால் அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அம்மோனுக்கு வருத்தமாய் கண்டது. அம்மோனுக்கு தாவீதுடைய தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் என்னும் பேருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான். அந்த யோனதாப் மகா தந்திரவாதி. அவன் இவனை பார்த்து, ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் எதினால் இப்படி மெலிந்து போகிறாய், எனக்கு சொல்ல மாட்டாயா என்றான். அதற்கு அம்னோன், என் சகோதரன் அப்சலோமின் சகோதரியாகிய தாமாரின் மேல் நான் ஆசை வைத்திருக்கிறேன் என்றான். அப்பொழுது யோனதாப் அவனை பார்த்து, நீ வியாதிக்காரனைப் போல உன் படுக்கையின் மேல் படுத்துக்கொள். உன்னை பார்க்கிறதுக்கு உன் தகப்பனார் வரும்போது நீ என் சகோதரியாகிய தாமார் வந்து எனக்கு போஜனம் கொடுத்து அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு நான் பார்க்க என் கண்களுக்கு முன்பாக சமைக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று சொல்லி என்றான். பாருங்க, யோனதாப்புங்கிறவன் மகா தந்திரவாதி. யோனதாப்புங்கிறவன் என்ன சொல்லியிருக்கணும் அவனுக்கு? அது உனக்கு தங்கச்சி முறை வேணும்டா, அதை நீ செய்யக்கூடாது வீட்டில் சொல்லியிருக்கணும். இவன் என்ன பண்ணுறான்? இதுதான் என்ன சொல்கிறேன்னா, மாமா வேலை பார்க்குறவங்க. மாமா வேலை பார்க்குறதுங்கிறது இல்லையா? தங்கச்சி வேணும், தங்கச்சி மேலே ஆசை போட்டிருக்கேன். இவன் கண்டிக்கிறத விட்டுட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ வியாதிக்காரை போல படுத்துது, நான் வந்து போச்சனம் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கடைசியில் அந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். தங்கச்சியவே கெடுத்துட்டேன். கெடுத்ததோடு இல்லாமல் அவளை கல்யாணமும் பண்ணிக்காமல் வெறுத்துட்டேன். காரணம் என்னன்னா, இந்த இச்சை. இதுதான் இச்சை. ஆசை, இச்சை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை. இப்படியே நம்ம வேதாகமத்தில் நிறைய காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய காரியங்களை நம்ம அநேக இடத்துல பார்த்துருக்கோம். இது வேதாகமத்தில் சொல்லியிருக்கு. நாங்கள் சிறுமலையில் குடியிருக்கும்போது
இந்த காட்டில் உலகம்பட்டிலேருந்து வந்து ஒரு குடும்பம் எங்கள் காட்டில் குடியிருந்துட்டு வேலை பார்த்துட்டு காடு வரும். அந்த ஆள் பேர் சோசப்பு. அந்த ஆள் தங்கச்சி பேர் சின்ன குட்டி. அந்த புருஷன் பேர் தேவரை. பாருங்க, தங்கச்சியவே வந்துட்டு வச்சிருக்கேன். புருஷன் இருக்கேன், தங்கச்சியவே வச்சிருக்கேன். அப்போ இது அன்னைக்கு நடந்து மட்டும் இல்லை, இன்றைக்கும் நடந்து கொண்டு தான் கர்த்தரை அறியாதவங்க செய்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு பவுல் சொல்கிறாரு, அஞ்ஞானிகளை ஏற்றுக்கொள்ளாத பாவமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அஞ்ஞானிகளை ஏற்றுக்கொள்ளாத பாவம்னா என்னது? உலகமே அதை ஏற்றுக்கொள்ளாத அந்த பாவத்தை அப்படின்னு. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம இந்த உலகத்துக்குள்ள தான் இருக்கிறோம். நம்ம அநேக காரியங்களை தினந்தோறும் பார்க்கணும். அதிலெல்லாம் விழுந்து விடாதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதை. வசனம் சொல்லிட்டு பாருங்க, 1 யோவான் 2:15. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் பாருங்க, இது வசனம் தெளிவாக சொல்லும். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாது இருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் உலகத்தில் பிதாவின் அன்பு அவனிடத்தில் பிதாவின் அன்பு. அப்போ உலகத்தில் அன்பு கூறாமல் இருங்க அப்படின்னா, உலகத்தில் உள்ள பொருட்கள் மேலே அன்பு கூறாது இல்லைன்னா, இப்போ நம்மளுக்கு தேவையானதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நமக்கு தேவையானதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார், நமக்கு கொடுப்பார். ஆனால் அதெல்லாம் மீறித்தான் நம்ம என்ன பண்ணிடுறோம் சில சமயத்தில். அதெல்லாம் மீறித்தான் சில சமயத்தில் நம்ம வந்து இந்த உலகத்தில் உள்ள பொருட்களின் மேலேயும் அன்பு கூர்ந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தையை மீறி நம்ம ஆண்டவருடைய வழியை விட்டு பாவத்தின் வழியில் கடந்து சென்று விடுகிறார்கள். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை இன்று நான் கேட்ட சத்தியத்தை இதோடு விட்டு விடாமல் மீண்டும் நீங்கள் வீட்டில் போய் இந்த காரியங்களை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்த்து அவன் வழியில் நடக்குமாறு கர்த்தருடைய நாமக்காரங்களை நம்பிக்கொள்கிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பிதாவே, பிதாவாய் தேவனே, நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளுக்கு நன்றி. இந்த நாளின் கூட கர்த்தாவே மட்டுமாக எங்களை ஆண்டவரை காத்து ஜீவன் எங்களை காத்து இந்த நாள் உங்களை பாடவும் துதிக்கவும் ஜீவனோட வார்த்தைகளை கேட்கவும் உதவி செய்யுங்க. நன்றி. தொடர்ந்து எங்களை காத்து கொடுங்க, வழி நடத்துங்க. நான் கேட்ட சத்தியத்தை இதோடு நாங்கள் விட்டு விடாமல் தொடர்ந்து நாங்கள் இந்த சத்தியத்தின் வழியில் நடந்து ஆண்டவரே பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து உங்கள் வருகைக்கு ஆயத்தப்பட உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. ஆமென்.